கண்மணி அன்பையும் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா பாட்டிங்களும் வந்து அவங்களுக்கு செயின் கொடுத்து மாற்றிக்க சொல்கிறாங்க. முதல்ல கண்மணி தயங்குறாங்க. அடுத்து எல்லாரும் கம்பல் பண்ணதால் வேறு வழி இல்லாமல் கண்மணி வந்து செயினை மாற்றிக்கிறாங்க அன்பு கூட. அடுத்து இது எல்லாத்தையும் பார்த்தா வந்து வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து சரி வாங்க விருந்து சாப்பாடு சாப்பிட்லான்னா அதோ வர ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மயூரி ஸ்வேதாவும் கிளம்புறாங்க. நீங்கள் கிளம்புறீங்க, உங்களுக்கு எந்த விருந்து சாப்பாடும் கிடையாது, இந்த புதுமண தம்பதிகள் தான் விருந்து சாப்பாடு, இவங்க புதுமண தம்பதிகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. அதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் புதுமண தம்பதிகள், நீங்கள் வாங்க உங்களுக்கு தான் விருந்து சாப்பாடு, நீங்கள் 2 பேர் வாங்க கண்மணி அன்புன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா கண்மணிக்கும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் கூடவே போகிறாங்க. அன்பு ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. இதை பார்த்த வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து வந்து இப்படி நடந்திருக்கு, நம்மளுக்கு எதுவும் கிடையாதா, இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க மயூரி ஸ்வேதாவும். அடுத்து வந்து 2 பேருமே வந்து விருந்து சாப்பாடுக்காக உட்கார வைக்கிறாங்க. வாழை இலை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து எல்லா வந்து வந்து அசைவ உணவுகள் எல்லாமே பரிமாறுறாங்க. 2 பேருமே ஊட்டிக்கிறேங்க, என்ன தனியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊட்டிக்க வைக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் ஊட்டி விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு அப்படியே டென்ஷன் தாங்க முடியாமல் நிற்கிறாங்க. வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. அன்புக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, நைட்டில் வந்து நம்ம கண்மணி வந்து பயமுறுத்துகிறாங்க, நம்ம அன்பையும் பயமுறுத்துகிறாங்க. அன்பும் கண்மணி ஒருத்தர் ஒருத்தர் கட்டிக்கிறாங்க பயத்தில். அடுத்து வந்து அவங்க மேலே வந்து நிறைய வந்து அப்படியே மாவு விழுந்துடுது தட்டி. அந்த மாவு வந்து ஃபுல்லாகவே ஆனதால் 2 பேருமே விழுந்து 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ண தெரியாமல் கண்மணி வந்து அப்படியே அன்பு பார்க்குறாங்க, அன்பு கண்மணி பார்க்குறாங்க. 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு வந்து பவி வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன 2 பேரும் வந்து வெளியே தான் வந்து பேசாமல் இருக்கும் போட்டிருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே செம ரொமான்ஸாக தான் இருக்குது 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. பவி என்ன பார்த்துட்ருக்க, கை கொடு பவி அப்படி சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. சரி சரி கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அன்புக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, கார்த்தி வந்து கை கொடுக்குறாரு. என்னென்ன ரொம்ப ரொமான்ஸ் போட்டிருக்கே, சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. உடனே வந்து வெக்கம் தாங்க முடியல, டே அது வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாரு அன்பு. பார்த்தேன் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், என்ன பவி அப்படின்னோடனே பவி சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்க வெண்ணிலாவுக்கும் அப்படியே செம டென்ஷனாக இருக்குது. வெண்ணிலா வந்து இதை இப்படி விடக்கூடாது, என்ன இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸாக இருக்காங்க, ஒரு வேளை இவங்களே பிரியணும்னு நினச்சா கூட இங்கே இருக்கிறவங்களாம் சேர்த்து வச்சுருவாங்க போட்டிருக்கு, இது இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. அந்த அந்த ஆல்ரெடி ஆக்சிடென்ட் பண்ண அந்த நபருக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன விஷயம் மேடம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை, நானும் பார்த்துட்ருக்கேன், அந்த அன்பையும் கண்மணியும் ஒன்றா சேர்க்கறதுக்கான பிளான் எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு, அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சேரவே கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த கண்மணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, கண்மணி இருந்தால் தானே இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டம் போட்டு கண்மணியை சேர்த்து வைக்க பார்ப்பாங்க, கண்மணி இந்த உலகத்தை விட்டு போகணும், அதுக்கு உடனே வந்து ஏற்பாடு பண்ணு. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் தான் கொஞ்ச நாள் பொறுத்து, நானும் அப்படி தான் நினச்சேன், அந்த கொஞ்ச நாள் கேஃபில் ஒன்றா சேர்ந்துருவாங்க போட்டிருக்கு, நான் விட மாட்டேன்ல, என் அன்புவை யார் கூடயுமே நான் விட மாட்டேன், என் அன்பு எனக்கு மட்டும்தான், எங்கே எப்போ அவள் போகிறா என்ன பண்ண போகிறா எல்லாத்தையும் உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வெளியே போனோன்னே நான் உனக்கு மெசேஜ் பண்ணோன்னே நீ வந்து அவளை தூக்கிடு, இது இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை மேடம் அப்படின்னோடனே, எக்காரணம் கொண்டு உன்னை பற்றி எந்த நியூஸும் வெளியே வரக்கூடாது, அப்படியே வெளியே வந்து நீ மாட்டிக்கிட்டாலும் எக்காரணம் கொண்டு என் பேர் வரக்கூடாது, என் பேர் ஏதாவது வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே, மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம், எப்போ எந்த டைமுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுங்கள் மேடம், கூடிய சீக்கிரம் நான் ஃபோன் பண்ணுறேன், அவளை என்ன பண்ணும் ஏது பண்ணும் எல்லாத்தையும் நான் விலாவரியாக சொல்கிறேன் உனக்கு, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு மேடம், எப்படியும் அந்த அசைன்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னோடனே, நான் தக்க நேரம் பார்த்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அவளை அடித்து தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவ இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது அப்படி முடிவு பண்ணுறாங்க வெண்ணிலா.